ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதும், நீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ஆழமான ஒரு அர்த்தமான விஷயம் இருக்கு. அத தாண்டி எல்லாருக்குள்ளயும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சலிப்பு. "என்னடா வாழ்க்கை இது?" அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில ஒரு சலிப்பு வருது. அத தாண்டி டே டு டே நமக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களும், அந்த நம்மளுடைய ஒரு மூச்சு இருக்கு இல்லையா? நம்ம மூச்ச உள்ளார இழுக்கிறதும், திரும்பி அந்த மூச்ச வெளியில விடுறதும், அந்த செயல் மட்டும் இல்ல அப்டின்னா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க என்னோட வீடியோவ பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு பிரச்சனை லைஃப்ல இருந்தாலும், மன அமைதி இல்லாத சூழ்நிலையிலும், உங்களுடைய ஒரு மன கஷ்டம், தாங்க முடியாத மன கஷ்டத்திலயும், ஒரு நிதானமான முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில இருக்கீங்க அப்படின்னா, அந்த நொடியாவது ஆர் எல்ஸ் நீங்க இத டெய்லியுமே ஒரு ஹேபிச்சுவலாவும் வச்சுக்கலாம். அந்த ஒரு மூச்சு இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்த நொடி நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமான கடவுளால குடுக்கப்பட்ட அந்த உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்ச எவ்ளோ பெரிய கஷ்டத்துல, மன கஷ்டத்துல இருந்தாலும், அந்த மூச்ச உள்ளார இழுக்கிறதும், அத வெளியில விடுறதும், கண்ண மூடிட்டு, அந்த ஒருநிலைப்படுத்திட்டு, உங்க மனச ஒருநிலைப்படுத்திட்டு, ஒரு நிமிஷமாவது நீங்க விடுற மூச்சு சுவாசத்த கொஞ்சம் கவனிங்க. அதுல மனச செலுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு நிதானம் கிடைக்கும். உங்களுடைய மூச்ச நல்லா இழுத்து விடும் பொழுது, அந்த மூச்சுல கவனத்த செலுத்தி 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ எவ்ளோ நேரம் உங்களால உட்கார முடியுதோ, இந்த வாழ்க்கைய இந்த நொடி நான் ஓடிட்டு இருக்கிறதுக்கும், செயல்கள் நடக்கிறதுக்கும் காரணமான அந்த மூச்சு காத்துக்கும், கடவுள் குடுக்கிற அந்த மூச்சு காத்துக்கும், நான் சுவாசிக்கிறதுக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்படின்னு அதுல ஒருநிலைப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன மன கஷ்டம் இருந்தாலும், அதுல என்ன டிசிஷன் எடுக்கணுமோ, அதுக்கப்புறம் உங்க மன அமைதி கொஞ்சம் அமைதியாகும். அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ, என்ன ஒரு வாழ்க்கையில சலிப்பு இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும், ஒரு நிமிடம் உங்களுடைய மூச்சு காத்துக்காக, அத கவனிக்கும் விதமா, அதுக்கு நன்றி சொல்லும் விதமா, ஒரு நாளையில 1 நிமிடமாவது செலவு பண்ணுங்க. சரியா? நன்றி.